வணக்க மக்களே. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் வந்து பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. வேறு லெவலில் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து மக்களோட ரிசப்ஷனும் தொண்டர்களோட ரிசப்ஷனும் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து தவறாமல் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஜகஜோதியாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பொதுக்கூட்டம் வந்து சம்பவம் பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா மதுரை சம்பவத்துக்கு வந்து மதுரை வந்து ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு தளபதியோட அடுத்த என்ட்ரி. ஸோ 2.0 மாநாடு வந்து தயாரான நிலையில் வந்து பணிகள் வந்து மும்முரமாகவும் பரபரப்பாகவும் போயிட்டு இருக்குது. சம வேகமாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து வேலைகள் வந்து பயங்கர பரபரப்பாக நடந்துட்டு இருக்குது. இந்த மாநாடை வந்து பயங்கரமாக வந்து தமிழக வெற்றிகளை வந்து குறி வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தளபதி அவர்கள் வந்து இதை வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல பேர் வந்து கலந்து கொள்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வரப்போகுதுங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ வேகமாகவும் மும்முரமாகவும் வந்து வேலைகள் வந்து பணிகள் வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கர வேகமாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எல்லா ஏரியாவுமே பக்காவாக கிளியர் பண்ணிட்டு சமநிலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சமநிலை பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான தயார் நிலையை வந்து எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாநாடோட மெயின் அஜெண்டா பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு சம்பவம் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வேலைப்பாடுமே வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து தளபதியோட ஸ்பீச் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது குறிப்பாக வந்து மதுரை மாநாட்டில் என்ன மாதிரியான பேச போகிறாரு. ஏன்னா ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுமே வந்து இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி தான் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான இடம் வந்து மதுரை. ஸோ அதை வந்து எப்படி வந்து தளபதி அவர்கள் வந்து டார்கெட் பண்ண போகிறாரு, என்ன பேச போகிறாரு, எதை குறித்து பேச போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதையும் மீறி தளபதியோட ஸ்பீச்சுக்கு வந்து பயங்கர வெயிட்டிங்காக இருக்குது. ஸோ அவர் வந்து எப்படி வந்து இந்த அரசியல் நகர் வந்து கொண்டு போகிறாரு, அதுக்கப்புறம் மாநாட்டுக்கு அப்புறம் வந்து எப்படி வந்து தாவேகாவோட எழுச்சி வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதுமே அமைஞ்சிருக்கு இதில். ஸோ மக்கள் மத்தியிலையும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன் பார்த்திங்க அப்படின்னா முதல் மாநாட்டில் அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கை வந்து செட் பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். ஸோ அதையும் தாண்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து குயிக்காக வந்து மக்கள் இடத்துல வந்து இன்னுமே வந்து பதிய வைக்க முடியும். ஸோ அதனால் வந்து மாநாடை வந்து ரொம்ப குறிக்கோளாக நடந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே உள்ள பணிகளும் சரி வேலைகளும் சரி எல்லாமே வந்து மும்முரமாகவும் வேகமாகவும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு. அரசியல் களம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். தளபதியோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் 1 இயருக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி அரசியல் களம் வந்து சூடு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி பல அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ பரபரப்பான களம், தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வந்து பதிக்க போகிற களம். ஸோ மதுரை வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு களம். ஸோ அதை வந்து தமிழக வெற்றிகளும் சரி தளபதியும் வந்து பயங்கரமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லா தொண்டர்களோட எதிர்பார்ப்புமே கூட. அதை சரிவர செமையாக பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்காக தான் வேலைகள் எல்லாமே பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீதி உள்ள மாதங்கள் எல்லாமே பயங்கரமாக சூடு பிடிக்கிற மாதிரி நடக்க போகுது. ஸோ அரசியல் களம் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.